வணக்கம் எம்ஆர் தமிழ் வீடியோஸ் நேயர்களே. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் உள்ள 10 வித்தியாசமான பழங்களை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். மேலும் இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோவை நமது சேனலில் இருந்து தினமும் பார்ப்பதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். முதலாவதாக நாம் பார்க்க போவது அக்கி ஆப்பிள் பழம். இந்த அக்கி ஆப்பிள் பழம் பார்த்திங்கன்னா ஜமைக்காவின் தேசிய பழமாகும். மேலும் இது கரீபியன் உணவு வகைகளில் பிரபலமான ஒன்று. இதில் அதிக அளவு விட்டமின் ஏ, புரதம், பொட்டாசியம், மெக்னீசியம், இரும்புச்சத்து மற்றும் நார்ச்சத்து அதிக அளவில் உள்ளது. அடுத்ததாக நாம் பார்க்க போவது கிவானோ. இந்த கிவானோ வெள்ளரிக்காய் போன்ற சுவை கொண்டிருப்பதால் இதனை ஆப்பிரிக்க கொம்பு வெள்ளரிக்காய் என்று அழைப்பார்கள். இந்த கிவானோ என்று அழைக்கப்படும் கொம்பு முலாம்பழம் இது ஸ்பைக்கி ஆரஞ்சு வெளிப்புறத்தையும் ஜெல்லி போன்ற பச்சை உட்புறத்தையும் கொண்டதாகும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பழம் புத்தரின் கை சிட்ரான். தென்கிழக்கு ஆசியாவின் பிரபலமான பழமாகும். இது விட்டமின் சி நிறைந்தது, நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்த உதவுகிறது, நார்ச்சத்து மிகுந்தது, கால்சியம், விட்டமின் இ போன்ற சத்துக்களும் அதிக அளவில் உள்ளன. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பழம் ரம்புட்டான். இந்த ரம்புட்டான் பழமானது கூந்தல் பழம் என்றும் அழைப்பார்கள். இவை இந்தோனேசியா, மலேசியா, தாய்லாந்து, பிலிப்பைன்ஸ் போன்ற இடங்களில் அதிக அளவு வளர்கின்றன. விட்டமின் சி, இரும்புச்சத்து, கால்சியம் அதிக அளவு நிறைந்தது. உடல் எடையை குறைக்கவும் இந்த பழம் உதவுகின்றது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பழம் தாமரில்லோ. இந்த தாமரில்லோ பழமானது சிவப்பு பழங்கள் அதிக புளிப்புடனும் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு பழங்கள் இனிப்பு சுவையுடனும் இருக்கும். இந்த பழங்களில் விட்டமின் மற்றும் இரும்பு சத்துக்கள் அதிக அளவில் உள்ளன. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பழம் பெர்ரி ஹாஸ்காப். ஹனிபெரி என அழைக்கப்படும் இது சைபீரியாவைச் சேர்ந்தது. கடுமையான தட்பவெப்ப நிலையிலும் வளரக்கூடியது. இவற்றின் சுவையை பார்த்தீங்கன்னா ப்ளூபெரி அல்லது ராஸ்பெரியை போலவே இருக்கும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பழம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாம்பு பழம். இந்த பாம்பு பழம் பார்த்தீங்கன்னா இந்தோனேசியாவை பூர்வீகமாக கொண்டது. பாம்பு பழம் சிவப்பு பழுப்பு பாம்பு தோல் நிறத்திலேயே இருக்கும். உள்ளே இருக்கும் சதை இனிப்பாகவும் கசப்பாகவும் இருக்கும். அடுத்தது நாம் பார்க்கக்கூடிய பழம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிதாயா டிராகன் பழம். இந்த பிதாயா டிராகன் பழம் பார்த்தீங்கன்னா வெள்ளை டிராகன் பழம், சிவப்பு டிராகன் பழம், மஞ்சள் டிராகன் பழம் என பல வகைகளில் உண்டு. இது தென் அமெரிக்காவை சார்ந்ததாகும். இதன் சுவை கிட்டத்தட்ட தேன் போலவே இனிக்கும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பழம் பார்த்தீங்கன்னா லோக்குவாட். ஜப்பான் ப்ளம் என்று அழைக்கப்படும் இது ஒரு சிறிய இனிப்பு சுவை நிறைந்த பழமாகும். வலுவழுப்பான ஆரஞ்சு நிற தோல் நிறத்தில் இருக்கும். பொதுவாக இந்த பழத்தை ஜாம் மற்றும் இனிப்புகளில் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பழம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மலாய் ரோஜா ஆப்பிள். இந்த மலாய் ரோஜா ஆப்பிள் பார்த்தீங்கன்னா இனிப்பு மற்றும் புளிப்பு சுவையுடன் இருக்கும். ரோஸ் வாட்டரின் வாசனை மற்றும் சுவையுடன் உள்ள இந்த பழத்தை பார்த்தீங்கன்னா சந்தைகளில் மிகவும் அரிதாகவே கிடைக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பழம் விரைவில் கெட்டுவிடும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பழம் என்னென்னு பார்த்தீங்கன்னா துரியன் பழம். இந்த துரியன் பழம் பார்த்தீங்கன்னா பழங்களின் ராஜா என அழைக்கப்படும். இது ஒரு விசித்திரமான பழமாகும். மேலும் இந்த பழத்தை பார்த்தீங்கன்னா கடுமையான வாசனைக்கு பெயர் பெற்றது. விட்டமின் பி, விட்டமின் சி மற்றும் பல்வேறு தாதுக்கள் போன்ற ஊட்டச்சத்துக்கள் இந்த பழத்தில் அதிக அளவு நிரம்பியுள்ளன. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பழம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லோங்கன் பழம். இந்த லோங்கன் பழம் பார்த்தீங்கன்னா டிராகனின் கண் என்று அழைப்பார்கள். தெற்கு ஆசியாவை பூர்வீகமாக கொண்டது. லிச்சி மற்றும் ரம்புட்டான் பழங்களின் குடும்பத்தைச் சேர்ந்தது என்றாலும் இது தனித்துவமான ஒரு சுவையை கொண்டிருக்கும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பழம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாசிப்பழம். இந்த பாசிப்பழம் பார்த்தீங்கன்னா இப்போது உலகம் முழுவதும் எல்லா பகுதிகளிலும் அதிக அளவில் வளர்க்கப்படுகிறது. பாசிப்பழம் ஜெல்லி போன்ற கூழால் குழப்பப்பட்ட நறுமண விதைகளை கொண்டது. இதில் விட்டமின் சி மற்றும் நார்ச்சத்து அதிக அளவில் உள்ளன. என்ன நேயர்களே, உலகத்தில் உள்ள விஸ்திரமான அனைத்து பழங்களை பற்றியும் இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
மீண்டும் அடுத்த ஒரு புது வீடியோவில் ஒரு புதுவிதமான தகவல்களோடு உங்களை மீண்டும் சந்திக்க வருகிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் யூடியூப் சுமன். வணக்கம் நேயர்களே.